நண்பர் சண்முகம் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தலில் கூடியிருக்கிற அவருடைய குடும்பத்து உறுப்பினர்களே, உறவினர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பல செய்திகளை பகிர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் எப்படி சொல்லி கொண்டிருந்தார் என்பதை பற்றி. ஏன்னா நான் நாகராஜ் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் ஒரு சந்திக்கிற மனிதராகவும் பழகிற மனிதராகவும் இருந்திருக்கிறேன். சில குடும்பங்களுக்கு வேடிக்கையாக நாங்கள் திராவிடர் கழகத்தில் இருந்தபோது எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லுவார், அப்போது பொதுச்செயலாளர் வீரமணி அவர்கள், சில ஊர் இருக்கும், ஜோலார்பேட்டையெல்லாம் இருக்கும், அவங்க திருமணத்துக்கு தேதி கேட்டால் சொல்லுவார், உங்கள் புரோகிதர் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு போங்க பாரு. என்ன வேடிக்கையாக சொல்லுவார், என்ன கூப்பிடுங்க, உங்கள் புரோகிதரை கூட்டிகிட்டு போங்க பாரு. அது மாதிரி சில குடும்பங்களில் அப்படி உண்டு. அப்போ திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் பிரகலாதன் ஒரு தோழர் மாவட்ட செயலாளர் இருந்தார். நாங்கள்லாம் அவங்களை விட்டு பிரிஞ்சு 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அவன் குடும்பத்துடைய எல்லா திருமணங்களும் என் தலைமையில் நடக்குமே தவிர அவர் கட்சி தலைவரால் அழைத்து வந்தவர் நடத்துவதில்லை. அப்படி ஒரு பழக்கமான ஒரு குடும்பம் தான் தோழர் நாகராஜ் அவருடைய குடும்பமும் கூட. குடும்பம்னா அவருடைய குடும்பம், அவரை சார்ந்தவர்களும் கூட அப்படி எண்ணத்தக்க அளவுக்கான ஒரு உறவு எங்களுக்குள் ஏற்பட்டு இருக்கிறது. சரி, செய்திக்கு வருவோம். இப்பனுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பல காரணங்களுக்காக இது உருவாக்கப்பட்டது. எடுத்த உடனே ஒரு நோக்கத்தோடு அல்ல. பெரியாரை பொறுத்தவரை இதை அறிமுகப்படுத்துகிற போது அறிவுக்கு புறம்பான சடங்குகள் என்பதை விட கூட நம்மை அவமானப்படுத்துகிற சடங்குகள் நமக்கு வேண்டாம் என்பதுதான். அது என்ன அவமானப்படுத்துகிறது என்றால், நம்ம யாரும் அதுக்கான சடங்குகளையோ அல்லது நினைவு நாளாக இருந்தால் நாமோ செய்ய முடியாது, அல்லது நல்ல திருமணமாக இருந்தாலும் செய்ய முடியாது, வீடு திறப்போடாக இருந்தாலும் செய்ய முடியாது, பார்ப்பனர் நிலைத்து தான் செய்ய வேண்டும் என்ற முறை இருந்த காலம் ஒன்று உண்டு. இல்லை, அவர்கள் என்ன செய்வார்கள்னா, அவர் காசு வாங்கிட்டு போறாங்கன்னா நமக்கு கவலை இல்லை. அவர் நண்பராக, குடும்பத்தில் இருக்க பல நண்பர்கள் இருப்ப, குடும்பத்தில் இங்கே ஊரில் சமுதாயத்தில் குடும்பத்தில் அக்கறை உள்ள பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்களை வைத்து நடத்தினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ சம்பந்தம் இல்லாத ஒருவன் ஆனால் நம்ம தொடக்கூட முடியாது, அவங்ககிட்ட போகக்கூட முடியாது. நம்ம வீட்டு பொருளை மட்டும் எடுத்துட்டு போவார், சமைக்காத பொருள்களை. அப்படியெல்லாம் ஒரு கூட்டம் இருந்து நம்மை அவமானப்படுத்தி கொண்டிருந்ததை பார்த்து அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்போ பார்ப்பன புரோகித்தை ஒழிக்கணுங்கிறதான் முதல்ல அவர் சொன்னார். முதல்ல பெரியார் தமிழர் வீட்டு நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தமிழர்களை கொண்டு நடத்தி கொள்ளுங்கள், அவ்வளவுதான் முதல்ல சொன்னது. பார்ப்பனர் அவன் தமிழ் பேசுறான்னு சொல்லலாம், அப்படி தமிழ் பேசுனா தமிழ் ஆயிடுவானா என்ன? அவனுக்குன்னு சொந்த மொழி இல்லை, ஒரே மொழி இருக்கு, சமஸ்கிருதம். அது மனுஷங்கிட்ட பேச முடியாது, கல்லுகிட்ட மட்டும் பேசுற மொழி அது. அதனால அது யாரும் இல்லை, அவனுக்கு தாய்மொழி இல்லை, தாய் நாடு கிடையாது. ஆனா எல்லா ஊர்லயும் அவன் தான் ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். எப்பவுமே சிறுபான்மை மக்கள் தான் ஆதிக்கத்தை வைத்திருப்பார். அமெரிக்காவில் யூதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லா அமெரிக்கர்களும் வடநாடு வந்தவங்க தான், அந்த யூதர்கள் தான் அங்கே ஆட்சி செய்வார். அப்படி ஒவ்வொரு இடங்கள்லாம் அப்படி இருக்கும். அப்படி இங்கிருந்த பண்பாட்டு புரட்சியாக பெரியார் அவன் நம்மளை படையெடுத்தா பிடிச்சான். தமிழர்கள் எல்லாம் படையெடுத்து நம்மளை அடிமையாக்கினானா? வட இந்தியாவில் படையெடுத்து வந்தான். அவன் இங்க வந்தான் கிமு 1500 வந்தான். தமிழ்நாட்டுக்கு கிமு 500 தான் வந்தான். 1000 வருஷம் கழிச்சு தான் இங்க வந்தான். வந்தபோது படையெல்லாம் எடுத்துட்டு வரல, பண்பாட்டு படையெடுப்பை நடத்தினார். நம்மால் திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று, சிவப்பா இருக்கிறவன் பொய் பேச மாட்டான்னு நம்பிக்கிட்டான் போட்டிருக்கான். அப்போ ஒருத்தன் அப்படி பல பேர் நம்பி அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். எது சொன்னாலும் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இந்த சாவு சடங்குகளுக்கெல்லாம் கூட அவனுக்கு ஏதாவது மாடு இவங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டு போகணும் நோக்கம். அதுக்கு ஒரு கதையை சொல்லுவான். அங்க ஒரு சொர்க்கத்துக்கு போகணும்னா அங்க நடுவில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆறை தாண்டி போகணும். ஆட்டை தாண்டி போனால் எப்படி போக முடியும்? பாலம் வேணும். இந்த பாலத்தை எப்படி கட்டுறதுலாம் யோசனை சொல்லுவான். ஆறு தண்ணி ஓடாதுங்க, நெருப்பா ஓடிக்கிட்டு இருக்குமா. நெருப்பாரு. அதுக்கு மேல பாலம் காங்கிரீட்ல கட்டல, மயிர்ல கட்டிருப்பானா. அது மேல நம்மால் கடந்தாதான் சொர்க்கத்துக்கு போவாராம். அதுக்கு என்ன பண்றதுன்னா, எனக்கு ஒரு மாட்டை கொடுத்தீங்கன்னா மாட்டின் வழியாக அந்த செய்தியை அனுப்பிச்சு, நீ டெலிகிராமோ ஏதோ அனுப்புவார் அங்கிருந்து. அப்போ வாட்ஸ்அப்னு போறா, எதுல அனுப்புவாருன்னு தெரியல, சொல்லி இவரை அவர் வாழை பிடிச்சிட்டே போனா அந்த பக்கம் போயிடலாமா. மாட்டை வாங்கிட்டு போறது அத்தனை போய் சொன்னான். நம்ம ஆள் கொடுத்தான்னு வச்சுங்க, இதை நம்பி வேற கொடுத்தான், அதுதான் பிரச்சனை. கொடுத்து தொலைஞ்சா உதவி என்பது வேறு, பல பேருக்கு உதவி செய்யலாம். ஆனா நம்பினாங்க இதை. இந்த கதையை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சான்.
இப்போ நம்ம தமிழர்களை பொறுத்தவரை நம்ம பழைய இலக்கியங்கள்லாம் பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கெல்லாம் பெரிய சடங்குகள்லாம் எதுவும் இல்லை. அறம் என்பதா நெறி, நன்னெறி தான் நம்ம பின்பற்ற அறமாக இருந்ததை தவிர நமக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கைகள்லாம் இப்போ இல்லை. அந்தந்த பகுதியில் இருக்கிற ஒருவரை மதித்தான் அவர்களை தலைவராக வைத்துக் கொண்டார். இப்போ முருகனை பற்றி ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த நாட்டினுடைய ஒரு படைத்தலைவனாக ஒரு வீரனாக இருந்தவனை அவர்கள் மதித்தார்கள். அது கடவுளானா கூட பரவாயில்ல. இப்போ அவருக்கு வேற அப்பா அம்மா எல்லாம் வந்து அப்படிலாம் ஒரு கதை சொல்றது போல பதக்கலைகள் நம்ம மேல் திரித்து வைத்தார். அதுல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை என்ன நடக்குது என்பதை நாம் பார்க்கிற போது நம்ம அதுக்கு முந்தி தமிழர்கள் வாழ்க்கையாகட்டும், பகுதிவாதி வாழ்க்கையாகட்டும், பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நினைக்கணும். யாரும் தனியாக ஒருவர் வாழ்ந்து எத்தனாயிரம் கோடி இருந்தாலும் தனியாக வாழ்ந்து விட முடியாது. யாராவது அவருக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். மற்றொரு உதவி பெறாமல் ஒருவன் வாழவே முடியாது. யாராக இருந்தாலும் உணவுக்காக யாராவது உற்பத்தி பண்ணாதான் அவன் சாப்பிட முடியும். அவன் என்ன பெரிய பணக்காரனா இருக்கலாம், அல்லது அவன் வீட்டுக்கு கட்டணும்னா கட்டிட தொழிலாளி தான், அவனே கட்டிக்க முடியாது, யாராவது இருக்கணும். இப்போ நான் பல நிகழ்ச்சிகள் சொல்லுவேன். இப்போ கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள்லாம் பற்றி சொல்லுகிற போது நான் சொல்வதுண்டு, நீ எப்படி போய் சேர்ந்துட்ட, உங்க அப்பா கிட்ட காசு இருக்குன்னா போய் சேர்ந்த, இல்லை உங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு போராடினா பாருங்க. நீ இவ்வளவு நல்ல கல்வி பெறுவதற்கு காரணம் கையெழுத்து கூட போட தெரியாத கருப்பு சட்டைக்காரன் நடத்திய போராட்டம் என்று நம்ம செல்வேந்திரன் அவர்கள் சொல்லுவார். கையெழுத்தே போட தெரியாதா, அவனாண்டா போராடணும், அவங்களுக்கெல்லாம் கல்விக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு போராடணும் என்று சொல்லுவார். அப்படி யாராவது உதவி இருப்பார்கள். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இப்போ சொல்ல ஆதரவு இல்லாமல், யாரும் கேட்க இல்லாமல் இறந்து கிடந்த பிணங்கள் கூட அவர்களுக்கு மருத்துவ அறிவை கொடுப்பதற்கு பயன்படுகிறது. அப்படி யாரா எல்லோரும் சேர்ந்து கூட்டு வாழ்க்கை என்பது நமக்கு பழக்கமாக இருந்தது அவர்கள் வருகிற வரைக்கும். வந்த பின்னால் நம்ம எதை பற்றி யோசிச்சோம்னா, பிறக்காலத்துக்கு முந்தைய நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்திருப்போம், செத்த பின்னால என்ன ஆக போகிறோம், உயிரோடு வாழ்கிற காலத்தில் எதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. நம்ம பிறக்கிறதுக்கு முந்தைய என்னவா இருந்தோம், செத்த பின்னால என்ன ஆக போறோம், இதை பற்றியே அதிகமாக நம்மை பேச வைத்தான். அதே தான் நம்ம ஆளுக்கு சொல்லி கொடுத்தான். டே, நீ சொர்க்கத்துக்கு போனேன்னா என்னென்ன கிடைக்கும் தெரியுமா உனக்கு, அது இங்கே இருக்க என்னையா சோத்துக்கு இல்லை சொர்க்கத்துக்கு போனா கிடைக்கும், எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்குது, கற்பக விருட்சம் இருக்கிறது, காமதேனு எல்லாம் சொல்லுவான். அதுக்கு என்ன பண்ணோம், நீ வாரத்துக்கு 7 நாள் பட்னி கிட்ட விரதம் இருக்கிறது. அங்க போனா கிடைக்குமா, பிரியாணி கிடைக்குமா, எல்லாம் கிடைக்குமா அங்க போனா. இங்க வாரத்துக்கு 7 நாள் பட்னி கிட்ட. அங்க போனா திலோத்தமை இருப்பார், ரம்பை இருப்பார், அழகழகான பெண்களோடு கூடி கொலாவலாம். இங்க என்ன பண்ணோம், உன் குடும்பத்தை விட்டு காட்டுல போய் தவம் பண்ணிட்டு ஏண்டா, இங்கேயே நான் பொழைச்சிக்கோண்டா குடும்பத்தோட ஜாலி, அங்கே ஏண்டா போய் திலோத்தமையும் ரம்பைக்கும். யாரும் கேள்வி கேட்டு எல்லாத்தையும் நம்பினார்கள். உங்க அப்பா பட்னியா கிடப்பாரு, எனக்கு அரிசி கூட அனுப்பி வைக்கிறேன். சரி, எங்க அப்பா என்னைக்கே பச்சரிசி சாப்பிட்டாரு, பச்சரிசி தான் கொடுப்பான். நம்ம தெனாலிராமன் கதையெல்லாம் நம்ம சின்ன வயசுல அறிவு வர்ற கதைகள்லாம் இருந்து அதெல்லாம் மறந்துட்டோம். புராண கதைகள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. தெனாலிராமன் கதையை சொல்லுவாங்க. இவர்கிட்ட சொன்னா கொடுத்தா மேலே அனுப்பி விட்டுருவாரு, எதா இருந்தாலும் ஒன்று. தெனாலிராமன் சொன்னானா, சரி வீட்டுக்கு கூட்டி போய் மரியாதையாக கூட்டி உட்கார வச்சு நல்ல ஒரு இரும்பு படுக்கு வச்சு கொண்டு வந்தானா. என்ன வேணாம், எங்கள் அப்பா கடைசியாக டே சூடு வைங்கடா ஜன்னி தான் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்குள்ளே செத்து போயிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் உங்களுக்கு வைக்கிற சாமி அந்த சூட்டை அங்கே அனுப்பிடுங்க அப்படின்னு. ஐயா இருந்துச்சு ஓடி போயிட்டாரு. நம்ம கதை படிச்சிருக்கோம் சின்ன வயசுல, பாட புத்தகங்கள் இந்த கதையை படிச்சிருக்கோம். எங்க திராவிடர் கழகத்துல குத்துசி குருசாமி ஒரு பேச்சாளர் இருந்தார், ஒரு எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர், இடுநை இல்லாத எழுத்தாளர். அவர் எழுதியிருப்பாரு, இங்க 2 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, 2 எழுதுவார். இங்க நாட்டில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கடிதத்தை போட்டா உரியவர் கொண்டு போய் சேர்க்கும், அது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், அது மெட்டீரியல் பொருள்களை எடுத்து செல்வது. இன்னொன்று ஆன்மீக போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு, ஸ்பிரிச்சுவல் போஸ்ட் ஆஃபீஸ்னு எழுதியிருப்பார். அது பெரியார் நடத்திய ஆங்கில ஏட்டில் தான் அதை கட்டுற ஸ்பிரிச்சுவல் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒரு கட்டு எழுதியிருக்கிறார். இங்கே கொடுத்தா அதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாராம் அவர், எது கொடுத்தாலும். அப்படி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இந்த இந்தியாவில் மட்டும்தான் எங்குது, வேற உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவனா கண்டுபிடிச்சிருக்கான், நாங்கள் அதை விட பெரிய பொருளாக கண்டுபிடிச்சிருக்கோம் என்று வேடிக்கையாக சொல்லுவார். அப்படி ஒரு முறையை, நம்பிக்கைகளை நம் மீது திணித்து நம்ம வாழ்க்கையை, இருக்கிற வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக, அல்லது மற்றவங்களுக்கு பயன்படுற வாழ்க்கையாக, அல்லது நம் காலத்துக்கு பின்னால் கூட ஒரு நினைவு நம் கொள்ளுகிற அளவுக்கான ஒரு வாழ்க்கையை, அவருடைய பழக்க வழக்கங்களை பேசுகிறோம், நட்பை பேசுகிறோம், எவ்வளவு கனிவாக பழகுவார் என்பதை பேசுகிறோம்.
ஏன்னா அது முதல்ல ஆரம்பித்தது சடங்கை தவிர்ப்பதாக இருந்தாலும் காலப்போக்கில் நினைவேந்தல் மாறியது. நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் சில குடும்பங்கள் நடத்தியிருக்கோம். என்னன்னா அவங்க மாமனார் இறந்துட்டாரு, மாமியார் இறந்துட்டாங்கன்னா மருமகளை நினைவேந்தல் உரை ஆற்றுங்க. அது நீ பேசுவோம் நினைவில் உங்க மாமியாரோட எப்படி பழகின சொல்லு என்பது. ஏன்னா பழசு இருக்கு. 2 விஷயங்களை பேசலாம். ஒன்று எங்களுக்கு வழிகாட்டி விளக்காக இருந்தார்னு சொல்லலாம், வழிகாட்டுற ஒளி விளக்காக இருந்தார். இன்னொன்று எச்சரிக்கை காட்டுகிற அபாய விளக்காக இருந்தார்னு சொல்லிக்கலாம், சிவப்பு விளக்காக இருந்தார். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு எடுத்துக்காட்டு. எங்களுக்கு எது வேணாலும் பேசுங்க என்று சொல்வதுண்டு. நினைவேந்தல் என்பது அவரை எண்ணி பார்ப்பது, அவர் செய்த நல்லவற்றை பின்பற்றுவதும், தவிர்க்க வேண்டியவற்றை சுட்டிக்காட்டி நம்ம எச்சரிக்கை பண்றதும் கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் நடத்தலாம். ஆனா இதை தோழர் சண்முகம் அவர்களை பொறுத்தவரை அவருக்கு இந்த முறை பிடித்திருக்கிறது. ஏன் சடங்கு செஞ்சு ஒண்ணுமே இல்லாமல் போறதுக்கு எல்லோரும் ஒன்றாக கூடி நம்மை பற்றி கணத்தில் கொண்டு இதையெல்லாம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இதை பற்றிய நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர்களே. இன்னொன்று அந்த சடங்கு நான் அதை ரொம்ப புரிய சொல்றேன். ஏன்னா நேரம் கழிச்சு தொடங்கினால தான் நமக்கு முக்கிய இது இல்லை. மனம் வேற வந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் பசியை தூண்டும். அதனால சீக்கிரம் பிடிக்க நினைக்கிறேன். இன்னொன்று அந்த சுவாமியார்கள் பெரிய பெரிய சாமியார்ட்ட போய் ஆசி வாங்கிட்டு வருவான். இப்போ அண்மையில் கூட அதை பற்றி இவரோட எழுதியிருந்தார். நல்ல சாமியார்னு யாரும் இல்லைன்னு. அப்படியெல்லாம் சாமியார்கள் இருக்கிறார்கள். 2 வகை சாமியார் தான் இருக்கான். பிடிபட்ட சாமியார், இன்னும் பிடிபடாத சாமியார், 2 சாமியார் தான் இருக்கிறான். எல்லாம் அவங்ககிட்ட தான் போய் கேட்கறது. எது நம்ம வாழ்க்கையில் என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே என்ன செய்யலான்னு கேட்டு அவர் சொல்றதை கேட்பது. நம்முடைய நண்பர்களோ குடும்பத்தில் அனுபவம் உள்ள மூத்தவர்கள் இருப்பாங்க, அல்லது நம்ம அக்கறை கொண்ட நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம வழிகாட்டிகள் ஆசிரியர்களோ யாராவது வழிகாட்டிகள் இருப்பாங்க. அதை கேட்காம சாமியார்ட்ட கேட்கிற பழக்கம் உண்டு நம்மகிட்ட இருக்குது. இதையெல்லாம் விட நான் சுருக்கமாக சொல்ல வேண்டிய செய்தி இப்போ சொல்லி நினைக்கிறேன். ஒன்று, இந்த மந்திரங்கள் என்பதை நான் பல நேரங்களில் இந்த வடமொழி என்பதை நம்ம தெரியாமல் ஏற்றுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும். நல்ல திருமணங்கள்லையும் சொல்லுவதுண்டு, சாவு வீடுகள்லையும் சொல்லுவதுண்டு. நமக்கு என்னன்னே பொருள் தெரியாது. பொருள் தெரியாமல் ஐயர் சொல்றாரு, என்னமோ நல்லா சொல்றாரு, அவ்வளோதான் நமக்கு தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த உழைப்பும் இல்லாமல் தனக்கு வரும் நமக்கான பெருமை கிடைக்குது, வசதி கிடைக்குது, உயர்ந்த இடங்கள் கிடைக்கின்றன. அதை யாராவது விட்டுத்தர விரும்புவானா என்பதற்கு பெரியார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். முதல் ரயில்வே ஸ்டேஷனும் ஒருத்தன் ஏறி இருப்பான். அப்போ அதிகமாக பஸ் இல்லாத காலம், ரயில் மட்டுமே நம்பி போக்குவரத்து இருந்த காலத்தில் முதல் ஸ்டேஷன்ல ஏறி படுத்துக்குவான். யாரும் இருக்க மாட்டாங்கன்னா கால் நீட்டி படுத்துவான். அடுத்த ஸ்டேஷன் இன்னொருத்தன் ஏறுவான். அவன் முதல்ல பார்ப்பான், அப்படி தட்டி விட்டு பார்ப்பான், தூங்குற மாதிரி நடிப்பான். நம்மால் வேற எந்திரிச்சா தடுப்பானேன்ட்டு. பஸ்லேயே 2 சீட்ல ஒரு சீட்ல உட்காரவன் கண்ணை முடிக்குவான், யாராவது நம்மளை எழுப்பி விட்டுருவான். அது போல இருப்பான். அப்புறம் தட்டி கிட்டி தூக்கி உட்கார வச்சா தான் எடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம கண்டதுக்கெல்லாம் நம்ம மேலே குறை சொல்லிட்டே இருப்பான். இடிக்காத அந்த தள்ளி உட்கார, என்ன சாமான் வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பான்ல. அது மாதிரி அரை மணி நேரத்துக்கு முந்தி 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஏறணுனுக்கே அப்படி இருக்கானு. 2000 வருஷமா அனுபவிச்சோம். சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருவான். அவன் விடுவானா? அதை எப்படியாவது தக்க வைக்கத்தான் பார்ப்பான். அப்ப அதற்கு சொல்ற பொய் எல்லாமே நம்ம நம்ப வச்சுட்டோம். அவனுக்கு பழக்கங்கள். ஆரியர்கள் வந்தபோது நம்மெல்லாம் வளர்ந்த நாகரிகம், சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நாகரிகம், அதை பற்றி பேசுகிறோம். இப்போ இரும்பை பற்றி சொல்றோம். உலகத்துக்கே இரும்பு தெரியாத காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இரும்பு இருந்திருக்கு. இப்போ எங்கள் குளத்தூர் பக்கத்திலே கிடைச்சது. 5000 முன்னால இரும்பு வாழ் கிடைத்தது. இப்போ சில நாட்களுக்கு முன்னால் எலும்பு துண்டு கிடைச்சிருக்கு. அதற்கு 30,000 ஆண்டுகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சரியான டெஸ்ட்டுக்கு போனால் தெரியும். அப்படி காலத்துல வாழ்ந்திருக்கோம். இங்க அவங்க இடையில வந்தாங்க. சரி, வந்த வரைக்கும் யாரா இருந்தாலும் வரலாம். இப்போ நமக்கு எத்தனை பேர் வடக்கிருந்து வரலாம் வேலைக்கு. நமக்கு இடைஞ்சல் செய்யாம நம்ம தொந்தரலாம் இருந்துட்டு போறான். நம்ம அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நீ உன்னுடைய பழக்கத்தை நாங்கெல்லாம் பின்பற்றி ஏன் நினைக்கிறேங்கிறது தான். உனக்கு நாகரிகமற்ற மனிதனாக நீ இருந்த போது எப்படி நடந்து கொண்டாயோ அப்படியே நாங்கள் நடந்துக்கணும். அவன் நீண்ட தூரம் வருகிற போது பெண்கள் குறைவாக ஆண்கள் அதிகமாக வந்தார்கள். வர வர பிரசவம், மாவோடைய லாங் மார்ச் படிச்சா தெரியும் எத்தனை பேர் இறந்துட்டாங்க. மாவோ மனைவி கூட வழியில் இறந்துடுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ அதே போல குறைவான ஆண்கள் வந்தான். பெண்கள் குறைவாக இருந்தால் ஆண்கள் அதிகமாக இருந்தாங்க. 4-5 ஒருத்தனை 5-6 சேர்ந்து ஒரு பெண்ணோடு வாழ்ந்தார்கள். உடனே மகாபாரதத்தையும் எங்கள் சாமியை அப்படி தாண்டா இருந்து நம்மகிட்ட சொல்கிறோம். எங்கள் சாமியை 5 பேர் ஒரே மனைவியோடு தாண்டா வாழ்ந்தாங்க என்று சொல்லி நம்ம ஏற்க வைக்கிறாங்க.
அது மாதிரி கூட விட்டு தொலைங்க. மந்திரங்கள் என்று 2 மட்டும் உங்களுக்கு சொல்லிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாவு வீடுன்னு விடாம அதை சொல்லிகிட்டே இருக்கிறது வழக்கம். மந்திரத்துக்கு பொருள் தெரியாது, சொல்கிற ஐயருக்கும் தெரியாதுங்கிறது வேறு. அவர் தமிழ் எழுதி மனப்பாடம் பண்ணிருப்பார், அவருக்கு என்ன பொருள் தெரியும். ஆனாலும் கூட அந்த பொருளை பற்றி சில சாமியார்கள் எழுதியிருக்காங்க. ரெண்டு பேரும் எழுதினவங்களும் ஐயருங்க தான், ஒன்றும் நம்மளும் எழுதலை, பாப்பானுங்க எழுதினது தான். ஒன்று உங்களுக்கு தெரியும், அக்னி கோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார்னு ஒருத்தர். அவர் 102 வயசுக்கு மேலே தான் செத்தார். ஸ்ரீரங்கத்துக்காரர், ஐயங்கார். அவர் தான் சங்கராச்சாரி தூதராக போய் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது மத சுதந்திரம் என்ற பிரிவு வேண்டும் என்று கேட்டு பண்ணவர். அம்பேத்கர் துரத்தி விட்டாரு, நேரு துரத்தி விட்டாரு, போங்கடா அவங்களுக்கு குழப்பில்ல. அவரே சொல்றாரு, ஏன் அதெல்லாம் கொண்டு போயா, வேலையை பாரியா, மக்களுக்குள்ள உரிமையை பேசு, மதத்துக்கு உரிமை வேணுமான்னு துரத்தி விட்டாங்க. ஆனால் அவர் பட்டையில பிடிச்சி அங்கே பிடிச்சி பண்ணேன்னு சொல்றா. அவருக்கு போனவர் இவர் தான். இந்தியாவுக்கு விடுதலை பெற்ற போது யாகம் நடத்தினாங்க. அந்த யாகத்தில் மந்திரம் சொல்லி யாகம் ஓதுனவர் இவர். சாதாரண ஐயர் இல்லை, நம்ம 5 ரூபாய்க்கு பஞ்சாயம் பார்க்குற ஐயர் இல்லை, அவர் பெரிய ஐயர். அந்த பற்றிய ஒரு ஆளை அவர் எழுதுறாரு அவரை பற்றி. ஏன்னா சில பேரெல்லாம் சொல்லுகிற போது 2 தான் சாவு வீட்டுக்கு சொல்லுகிற 2 மந்திரம். ஒருத்தன் காய்க்கு திவசம் செய்கிறான், அவன் என்ன சொல்லுவாங்கிறதுக்கு அதை அந்த மந்திரத்தை வடமொழியில் படித்தா எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. பொருள் மட்டும், எனது அம்மா எப்படிப்பட்ட ஒழுக்கம் கொண்டிருந்தால் உங்களுக்கு, என் அப்பாவுக்குத்தான் என்னை பெற்றாளா எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு உத்தேச நம்பிக்கையால் தான் அவளை என் அப்பாவின் மனைவியாக கருதுகிறேன், அவளுக்கு என் சிராத்தத்தை செய்கிறேன்னு செய்கிறான். அம்மாவுக்கு அப்படி தான் செய்கிறான். எப்பனு பற்றி சண்டையில் சொல்லுவான், உனக்கு யாருடா பற்றி அவங்க அம்மானு கேட்பான். ஆனால் இவன் மந்திரத்தில் நம்ம வச்சுக்கிட்டு சொல்கிறான், நம்மகிட்ட காசை வாங்கிட்டு சொல்கிறான். இன்னொன்று, இது எழுதினவர் தாத்தாச்சியாரை சொல்லிட்டான், அக்னி ராமானுஜர் தாத்தாச்சியார் சடங்குகளின் கதை என்று. அவர் கடைசியாக சாவரப்ப புத்தி வந்துடும், இத்தனை காலம் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டோம், உண்மையை சொல்லி தொலைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவரை சொல்கிறார், பலவற்றை சொல்லுகிறார். அவரு கூட சொல்லுவார், சில பேரை பெரியாரோடு, ஏன்னா நாத்திகர் என்றாலே பார்ப்பனெல்லாம் கூட இருக்க மாட்டாங்க யாரும் நினைச்சுக்காதீங்க. பெரியாரோடு ஒருத்தர் இருந்தார், பரவஸ்து ராஜகோபாலாச்சாரின்னு ஒருத்தர், அவர் ஐயங்கார். ஆனால் பெரியார் கொள்கையேற்று பெரியாரோடு இருந்தவர். இந்திய போராட்டத்தில் கைதாகிறாரு, எல்லாம் ஆகிறாரு. அம்பேத்கரோட ஐயருங்க இருந்தாங்க. அம்பேத்கர் மனுசாஸ்தி எரித்த போது சிகஸ்கர புத்தே என்ற ஒருவர், அவர் தான் இருந்தார். சித்திரேன்னு ஒருத்தர், அவர் படித்து கிழிச்சு கொடுப்பாரு, இவர் வாங்கி நெருப்பில் போடுவார். ஒரு ஐயர். 5 பேர் தொடர்ச்சியாக அம்பேத்கரோட இறுதி வரை இருந்தார். திலகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆள். நாமெல்லாம் ஆட்சி எம்எல்ஏ கூட நிற்கக்கூடாதுன்னு சொன்னான் அவன். எண்ணெய் விற்பவனும் வெத்தலை வைக்கிறவனும், எண்ணெய் ஆட்டுறவனும் வெத்தலை வைக்கிறவனும் சட்டமன்றத்துக்கு போயிட்டா யாரா போகிறது, நாங்களாம் என்னடா பண்ணுறதுன்னு பேசுன்னு இருந்தார். மாநாட்டில் பேசியவர். ஆனால் அவருடைய மகன் இருந்தான் ஒருத்தன், அவன் அம்பேத்கர் அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டு அம்பேத்கருடைய வாழ்ந்தான் கடைசி வரைக்கும். நடுவில் இறந்துட்டார், திடீர்னு நோய் வாய்ப்பட்டு இறந்து விட்டார். ஆனால் அம்பேத்கரோடய இருந்தார். பந்துலுன்னு ஒரு பேர், ஸ்ரீதர் பந்துல ஒரு பேர், அவர் இருந்தார், கூடவே இருந்தார். ஸ்ரீதர் பந்து திலக், ஆமாம், அவர் இருந்தார். அப்படி இருந்தாங்க. அப்படி ஒரு ஐயர். இன்னொரு ஐயர் இவர் தயானந்த சரஸ்வதி, இவர் ஒருத்தர் சுவாமி சிவானந்த சரஸ்வதி, அவர் ஒரு மந்திரம் எழுதியிருக்கிறார். அது இதே மாதிரி தான், அது தமிழில் சொல்ல முடியும், படிக்க முடியாது. அப்பாவுக்கு செய்கிறான். அப்பாவுக்கு செய்கிறப்ப ஐயர் என்ன மந்திரம் சொல்கிறாரு, பக்கத்தில் மையமர்ந்துக்கிட்டு பூவை போடு, அதை போடனா போட்டுக்கிட்டே உட்காந்துருப்போம். என் தாய் ஒழுக்கம் தவறி விட்டாள், அவள் தீய வழியில் ஒழுகி இருக்கலாம், அவள் அந்த ரேதசினா வீரியத்தை தந்தையே உமதாக நினைத்து கொள்ள வேண்டும், விபச்சாரத்தில் பிறந்தவனாக நான் இருந்தாலும் கொடுக்கிற இந்த பிண்டத்தை தன் மகனால் கொடுக்கப்படுகின்ற நினைத்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு மந்திரம். அதை அப்பா செத்தா பையன் சொல்லணும். இந்த 2 மந்திரம் அவனை நீங்கள் எழுதி வச்சிங்க, வர ஏறிட்டு இந்த மந்திரம் சொல்கிறியா இல்லையான்னு மட்டும் நீ கேட்டுக்க வேண்டாம். ஏன்னா அது பதிவாக இது எழுதுனது இப்போ இல்லை, 1930 எழுதப்பட்ட புத்தகம் இது. இதாவது இப்போ ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு தான் எழுதுனது. இதே 2 பேரும் எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க,
நீ தமிழ்ல சொல்ற, நீ சொல்றதான்னு கேட்டீங்கன்னா போதுங்கிறது தான் எங்களுக்கு. எப்படி தமிழர் வீட்டு நிகழ்ச்சியெல்லாம் தமிழர் நடத்துட்டுன்னு சொல்ற மாதிரி தமிழ்ல நடத்துங்கன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. நீ என்னமோ மந்திரம் சொல்லு, தமிழ்லயே சொல்லுப்பா. நீ கடை சாமி கும்பிட்றியா, தேவார பாட்டு பாடு, திருவாசக பாட்டு, எங்களுக்கு என்ன போகுது, ரைட், எனக்கு புரியும். ஆனால் புரியாத மொழியிலேயே நடத்துகிறீர்கள். அது இழிவான மந்திரமா இருக்குது. அது முக்கியமான அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பேர் எழுதின அந்த மந்திரங்கள்லாம் அவங்க இதில் சொல்றாங்க. நிறைய சொல்றாரு. கல்யாண வீட்டில் என்ன பண்ணுவான், தேங்காய் உருட்டுறோன்னு கல்யாண வீட்டில் சடங்கு இருக்கும், அதை பற்றி இதில் எழுதுறாரு. மந்திரம் என்ன தெரியுமா சொல்லுவானா, மாடு வெட்டிடுவானுங்க கல்யாணத்துக்கு. ஐயர் வீட்டு கல்யாணம் மாடு இல்லாமல் நடக்காது, மாட்டுக்கறி இல்லாமல் நடக்காது. ஏன்னா அது வந்து கடவுள், மாதா, அதை சாப்பிட்டா புண்ணியம் நினைச்சிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. புத்த மதம் வந்த பின்னால தான் கறி சாப்பிட்றத விட்டான். அப்போ வந்து மாடு வெட்டுவாங்களாம். மாட்டுத்தலை யாருக்கு அப்படிங்கிறத வேடிக்கையை வச்சுக்கிட்டு 1 2 3 வச்சு கொண்டாட்டி புருஷன்கிட்ட தள்ளுவா. கல்யாணத்துக்கு மத்திய மணமகளிடம் தள்ளுவான், மணமகள் இங்கே தள்ளுவாங்க. யார் கையில் இருக்கிறப்போ மந்திரம் முடியுதோ அதுதான் அவங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு வச்சுருந்தான். இவர் சொல்றாரு, ஏண்டா மடையனுங்களா, மந்திரம் மாட்டுத்தலைக்கு சொல்லிட்டு தேங்காய் உருட்டிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்று இதில் எழுதியிருக்கிறார். நீ சொல்ற மந்திரம் மாட்டுத்தலை மந்திரம், ஆனால் நீ உருட்டுறது தேங்காயை உருட்டுறியே என்று எத்தனை பித்தலாட்டங்கள் செய்கிறார்கள் என்பதால் தான் நாம் சொல்லுவோம். வரட்டும், நான் ஒரு நம்முடைய சாந்து சொன்ன மாதிரி நம்பிக்கை இருக்குமா, செய்யப்பா, பூஜை பண்ணு, மணியடி, கற்பூரம் பற்ற வை, கும்பிடு, என்னமோ பண்ணு. ஆனால் சொல்கிற வார்த்தை எங்களுக்கு புரிகிற வார்த்தையை சொன்னால் போதும். நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொள்வது என்பது மூட நம்பிக்கையில் விட்டு எவ்வளவு பெரிய விஷயம் உடல் தானம் தருவது என்பது. உலகத்தில் கண்கள், இப்போ விழி கொடை இருக்குதுங்களா, விழிக்கொடை கொடுப்பது என்பது உலகத்தில் அதிகமாக கொடுப்பது இலங்கை இல்லையா. இலங்கை அவ்வளோ பெரிய நாடு, நம்ம தமிழ்நாட்டு அளவுக்கு இலங்கை பூராவும் சேர்ந்தா கூட கிடையாது. ஆனால் உலகத்தில் அதிக விழிக்கொடை தருகிற நாடாக அது இருக்கிறது. அப்போ அப்படி ஒரு அதை ஊக்குவிக்கப்பட்டிருக்கு. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு தங்கள் கடமை போல செய்கிறார்கள். எங்கேயோ இருக்கிறவங்க தான் பண்ண போகிறான், யாருக்கோ பார்வை வரப்போகிறது, யாருக்கோ ஏதோ இருக்கட்டும். ஆனாலும் கூட நாம் பயனற்று அழிந்து போவதை விட, உடல் அழிந்து போவதை விட பயன்படுகிற வாழ்க்கை. இலங்கையில் ஈழத்தமிழ் போராட்டத்தில் இவரை பற்றி சொல்லுவாங்க, குட்டிமணியை பற்றி. அவர் இறந்த பின்னால் என் கண்களை எடுத்து இறந்து போன ஒரு தமிழனுக்கு பொறுத்து, கண் பார்வை இல்லாதவனுக்கு பொறுத்துங்க, அவன் வழியாக நான் ஈழத்தை காண்பேன் என்று அவர் சொன்னாராம். இப்போ கண்கொடை கொடுத்தவங்களாம் இந்த வாழ்க்கையை நம்மலாம் கொள்கை ரீதியாக பேசுவோம். பெரியாரை சொல்லுவோம், பெரியார் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்காரும்போம், அண்ணா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கார், எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கார், அல்லது காந்தி வாழ்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. உண்மையிலே வாழ்வது என்பது கொடை தான், உலர்கொடை, இந்த உறுப்பு கொடையின் காரணமாக தான். அது ஈரலாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், எதுவாக சிறுநீரகமாக இருக்கலாம். ஆனால் கொடுத்த பின்னால அவங்க தான் உண்மையிலே வாழ்றாங்க. இது வந்து எண்ணத்தில் வாழ்பவர்கள், இவங்க உடலளவில் வாழ்பவர்கள். இந்த 2 விஷயத்தில் நான் இதை உங்களை அதிகமாக கேட்டுக்கொள்வது, சடங்குகள் என்ற பெயரால் புரியாதவற்றை செய்யாதீர்கள். அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சதை செய்யுங்க, தமிழில் செய்ய சொல்லுங்க, நம்மவர்களை கொண்டு செய்வீங்கள். அவன் வந்தாலும் தமிழில் சொல்கிறான், மந்திரத்திலான்னு சொல்லுங்க. ஒன்று அது. அடுத்து உடற்கொடை, உறுப்புகள் கொடை என்பதை ஊக்கப்படுத்துங்கள். உங்களுக்கு முடியுதா இல்லையா, ஊக்கப்படுத்துங்கள் என்பது மட்டும்தான் நண்பர் சண்முகம் அவருடைய இந்த நினைவு நாளில். ஏன்னா அவர் மறைந்த நாளை, இறந்த நாளை விட உடற்கொடை கொடுத்து 18ஆம் தேதி 17 சரியாக ஓராண்டு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்து இந்த நாளில் நாம் கூடி நிற்கிறோம், அவரை நினைவு கூறுகிறோம், அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய பண்பு நலன்களை பற்றி பேசுகிறோம். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டு நண்பர் சண்முகத்திற்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை கூறுவதோடு, இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு துணை நின்ற குடும்பத்தாருக்கு நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.